சரி, அப்புறமா முக்கியமான விஷயம் கேட்கணும். சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக இருக்கிற ஸ்டார் உங்களோட லவ்வர் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரியும். எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? என்ன விஷயம் உங்களுக்குள்ள என்ன ஓடின்னு இருக்கு? அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் கத்த, நான் கத்த, ஒரு மாரி வீடே வந்து நிம்மதியா இல்ல. ஒரு டைம்க்கு அப்புறம் ஓகே அவர் கத்தட்டும், அமைதியா இருக்கேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவரே வந்து அமைதியாயிடுவாரு. என் வீட்டு பொண்ணும், என் பக்கத்து வீட்டு பொண்ணும், என் ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணும், அந்த அந்த பொட்டிக்குள்ள உள்ள போயிருச்சு அப்டின்னா, அந்த பெண் என்னவா இருப்பா? அந்த பெண் என்ன மாரி பெண்? ஆமா. ஓகே அப்போ இவங்கலாம் நம்ம குடும்பத்த சேர்ந்த பெண்ணா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மனநிலை வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அதுல முத்த காட்சிகள் இருக்கு, சில தியேட்டர் சீன்ஸ் இருந்தது. நான் வந்து படம் ரிலீஸ் ஆனதும் சொல்லல, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லல, இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன்னு சொல்லல. ஆனா எங்க அம்மா வந்து இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலா இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. இன்ஸ்டாகிராம்லாம் வந்து எடுத்துட்டு ஏதோ போட்டிருக்கா மக, அவ நடிச்சிருக்கா போலன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. நான் வந்து ஃபோனே பண்ணல அன்னைக்கு. வேண்டாம் சண்டை வரும். இன்னொன்னு அந்த அந்த லைக் அது என்ன, இந்த பிரெக்னன்சி கிட்ட எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் இதுலயே கதையிலே இல்ல, ஸ்டோரியிலேயே திடீர்னு உட்காரும் போது இப்படி கையில கொடுத்து இதை வாங்கிக்கோங்க, இதை வாங்கிக்கோங்க, இதை வாங்கிக்கோங்க. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட வளர்ந்து வரும் ஒரு கதாநாயகி அப்படின்னே சொல்லலாம். முல்லை அரசி அவங்க தான் இன்னைக்கு என் கூட சினிமா கான்வர்சேஷன்ல இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கேன். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் இன்டர்வியூ. எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்கள் பேர்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முல்லை அரசி அழகான ஒரு தமிழ் பெயர். ஜென்ரலாக நம்ம தமிழ் சினிமாவில் அது ஒரு இருக்குது. நம்ம ஒரு மாதிரி அழகான தமிழ் பேர் வச்சுருந்தா மாற்றி விட்டுருவாங்க. எதர் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், இல்லைனா செல்ஃபாகவே கொஞ்சம் மாற்றுறது சான்சஸ் இருக்குது. உங்களுடைய நிஜ பேர் இதுதானா, இல்லை சினிமாக்காக இந்த பேர் மாற்றி? இல்ல, என் பேர் முல்லை, என் தம்பி பேர் மருதம். ஓ, ஸோ அப்பா தமிழ் வாத்தியார்னால சூப்பர். அந்த மாதிரி ஒரு பேர் இருந்தது. ஸோ அதையே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆமா, ஆரம்பத்துல சின்ன வயசுல நம்மள கிண்டல் பண்ணுவாங்க. ஓகே, ஆமாம், கண்டிப்பாக. புழுங்கரிசி அந்த மாதிரி சம்திங். ஆமாம். என் தம்பி அந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப பேர் பிடிக்கல. நமக்கு ஒரு வயசு வந்தோனே, ஒரு மெச்சூரிட்டி வந்தோனே, அப்பதான் நமக்கு இந்த நேமான ஒரு யூனிக்னஸ், அதோட அர்த்தங்கள் புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரைட். எனக்கு என்னோட பேர் வந்து பிடிக்க ரொம்ப ஆரம்பிச்சுது. பிடிச்சது. இது தமிழ் சார்ந்த பேர் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆமா, ஆமா. பக்கா. பேசிக் இப்போ இப்போ உங்கள வந்து படத்துல பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு நீங்க ஜென்ரலா நீங்க யார்? படத்துக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க? உங்க ஆம்பிஷனா என்ன இருந்தது? நான் வந்து பிஏ ஹிஸ்டரி, பிஎட் முடிச்சிருந்தேன். இப்ப டீச்சருக்கு வரணும்னு ஆசை இல்ல. அப்பாக்காக நான் பிஎட் படிச்சேன். எனக்கு அப்ப சின்ன வயசுலன்னா அது ரொம்ப கிரிஞ்சா இருக்குமே. அ சிங்கர் ஆகணும், டான்ஸர் ஆகணுங்கிற, ஏன்னா நமக்கு வீட்ல டிவி இருக்காது. பக்கத்து வீட்ல நாங்க போய் பார்ப்போம். அப்ப வந்து அவங்க வீட்ல இந்த மானாட, மயிலாட, ம், ம், சூப்பர் சிங்கர் ம். இந்த மாரி தான் நாங்க ரைட். பார்த்துருக்கோம். ஸோ படங்கள அதிகமா பார்க்காதனால எனக்கு அந்த ஆக்டிங் சைடு ரிலேட்டபிள் தெரியவே தெரியாது. நான் அது ஒரு வேற உலகம் அவங்க எல்லாரும். ஸோ அப்படின்னு நான் நெனச்சுட்டு கரெக்ட். இருந்தேன். அப்படிதான். இந்த சிங்கர் வந்து ஓகே இதெல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ம். சிங்கர் ஆகலாம் அப்படிலாம் நெனச்சு நானா ஏதாவது பாடிட்டு லூஸ் மாதிரி திரிவேன். டான்ஸர் ஆகணும்னு டான்ஸ் புடிச்சிருந்தது. ரைட். டான்ஸ் ஆடும்போது ஒரு ரிலாக்ஸ், ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ம். கிடைச்சது. ஆனா அப்பாக்கு இது 2மே பிடிக்காது. ஓ! எதுவுமே இது ரிலேட்டபிளா ஸ்ட்ரிக்ட் தான் பிடிக்காது. அப்பா. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸோ படிக்கணும், நல்லா படிக்கணும். அது வரல எனக்கு கொஞ்சம் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். பட் காலேஜ் அரியர் இல்லாம பாஸ் பண்ணனால அவர் கொஞ்சம் ஹாப்பி. வழக்கம் போல தான் எல்லார் வீட்லயுமே இந்த டிஎம்பிஎஸ்சி ஓ! எக்ஸாம்ஸ் ஓ! அது நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வொர்க் அவுட் ஆகல. வீட்டோட சிச்சுவேஷன்னால நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தேன். என்ஜிஓல ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பிரபலமான சில கம்பெனிஸ் எல்லாம் ஒரு 6 மந்த் ஆர் 1 இயர்ல ஒர்க் பண்ணேன். அப்புறம் அது ஒரு ஆக்சிடென்டலா சினிமாக்குள்ள வந்தேன். பட் அப்பயும் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. அ வேலை இல்லாம நம்மளால இங்க சர்வே பண்ண முடியாதுன்னு. ஆரம்ப கட்டத்துல யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, "சினிமான்னா சினிமா மட்டும் தான் ஃபோக்கஸ்டா இருக்கணும். வேற எந்த வேலையும் பார்க்கக்கூடாது" அப்படின்ட்டாங்க. நான் வேலைய விட்டுட்டு நான் வந்துட்டேன். ஓ! அப்புறம் அந்த சினிமா வேலை, வேலை. ஆமா, அந்த ரைட். வேலை கிடைக்கல எனக்கு. திருப்பி கிடைக்கல. கொரோனா வந்துருச்சு. என்ஜிஓ ரிலேட்டபிள்னா நாங்க போயிட்டு ஒரு ஐடி ஆஃபீஸோ, இல்ல ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸோ போய் நாங்க அப்ரோச் பண்றது தான் எங்களோட ஜாப். அது கொரோனா வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் நெறைய பார்ட் டைம்ஸ், ஓ! நெறைய பார்ட் டைம்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் எனக்கு கொஞ்சம் 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 படங்கள் அந்த டே இன்க்ரீஸ் ஆகும்ல. நம்ம ஒரு 2 நாள் ஷூட் போயிருப்போம் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா. அப்புறம் ஒரு 10 நாள், செம்பிலலாம் எங்களுக்கு ஒரு 60 நாள் கிடைச்சது. ஸோ ஒரு சர்வைவல்க்கு எனக்கு தேவையான விஷயங்கள் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கேரக்டர், அப்புறம் முக்கியமான கேரக்டர், அப்புறம் ஹீரோயின் ரோல் அப்படின்னு சிலதெல்லாம் அமையும்போது, இப்ப நவ் ஐ அம் வெரி ஹேப்பி. பக்கா. யாஹ்! வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ன்னு சொன்னீங்க. பட் சினிமா அப்படின்னாலே பர்ட்டிகுலரா கேர்ல்ஸ்க்கு அப்படின்னாலே ஒரு வேற கண்ணோட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
எப்படி அந்த வீட்ல இருக்க அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் உடைச்சுட்டு நீங்க வீட்ல எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லவே இல்ல ட்ரை ஓ! பண்ணும்போது வீட்ல. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. ம். அப்புறம் ஜூன் ஆர்டிஸ்ட்டா போகும்போது, அதுல வர அமௌண்ட்ட வந்து சேலரின்னு சொல்லி பொய் சொல்லிலாம் ரைட்டு. குடுத்துருவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னால மறக்க முடியல. நான் ரொம்ப டாக்கட்டிவ் பெர்சன். நான் பேசிட்டே இருப்பேன். எனக்கு மனசுக்குள்ள வச்சிருந்தா நானே வெடிச்சு சிதறிருவேங்கிற மாரி இருக்கும். சரி சொல்லணும் சொல்லணும்னு நெனச்சேன். முதல்ல அம்மாட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நெனச்சேன். வீட்டுக்கு போனோனே அப்படியே அம்மாட்ட இருந்து தான் ஆரம்பிச்சேன். எங்க அம்மா வந்து சரி பொறுமையா அப்பாட்ட சொல்லுவோம். எங்க அம்மா ரொம்ப சப்போர்ட். எங்க அம்மா ரொம்ப சப்போர்ட். அவங்களுக்கும் இந்த டான்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கல்ச்சர் ரிலேட்டட்லாம் ரொம்ப ம். பிடிக்கும். ஆ அதுக்கப்புறம் அப்பாட்ட கொண்டு போகும்போது இஸ் நாட் ஓ! அக்செப்டன்ஸ். ஏன்னா எல்லாம் பக்கா வில்லேஜ். ரைட். நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சூழல் அந்த மனநிலையுமே அப்படிதான் வளர்ந்துருக்கும் வேற. ஓகே, ஓகே. கேட்கவே வேணாம். அவ்வளோதான் ஒரு பெரிய சண்டைலாம் ஆச்சு. அப்புறம் நான் ஒரு 1 வருஷத்துக்கிட்ட வீட்டுக்கு போகல. ஓ! நான் சென்னையில தான் இருந்தேன். எ சண்டை போட்டுக்கிட்டா? இல்ல சண்டை கோச்சுக்கிட்டு? போட்டுட்டு தான் ஃபர்ஸ்ட்டு ரைட், சண்டை போட்டேன். அப்புறம் கொரோனால தான் நான் வீட்டுக்கே போறேன். ரைட். அந்த கொரோனாக்கு இருக்கிற அந்த 1 வருஷம் வந்து நான் 1 வருஷம் கூட இல்ல. நான் 2019ல தான் ஸ்டார்ட் பண்ணேன் டிசம்பர்ல. ஒரு 3 மாசம் தான் ஆயிருக்கும். நான் ஒரு 2, 3 மாசத்துலயே சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். அத அந்த கொரோனான்னு நமக்கு தெரியாதுல்ல வரப்போதுன்னு. ஒரு பிப்ரவரி மாரி நான் வெளிய வந்துட்டேன் வீட்ட விட்டு. நான் பாதி கொரோனா வரைக்கும் இங்க தான் இருந்தேன். அப்புறம் எங்க அம்மா அழுததுனால நான் இங்கருந்து கிளம்பி போனேன். அப்புறம் ஃபுல்லா சண்டை, 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 சண்டை இருக்கும். பட் வந்து தெரியல. ஏதோ ஒரு டைம்ல வந்து இந்த விஜய் சார் ஒரு டயலாக் சொல்லுவார்ல, "கடுப்பேத்துறோன்ட்டு ஓ! உசுப்பேத்துறோம்னு அத நீங்க உம்முன்னு இருந்தா." வீட்லயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா. வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கு. ஏன்னா, அவர் கத்த, நான் கத்த, ஒரு மாரி வீடே வந்து நிம்மதியா இல்ல. ஒரு டைம்க்கு அப்புறம் ஓகே அவர் கத்தட்டும். அமைதியா இருக்கேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவரே வந்து அமைதியாயிடுவாரு. அப்புறம் படங்கள் வர வர ஓகே அவரு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா நம்ம மக்களோட மனநிலை என்னவா இருக்குன்னா, ஒரு ஒரு டிவி போட்டியில இருக்கக்கூடிய விஷயத்த ரசிக்கவும், அத வந்து கொண்டாடவும் ஆசைப்படுறாங்க. என் வீட்டு பொண்ணோ, என் கரெக்ட், பக்கத்து வீட்டு பொண்ணோ, என் ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணோ, அந்த அந்த பொட்டிக்குள்ள உள்ள போயிருச்சு அப்டின்னா, கரெக்ட். அந்த பெண் என்னவா இருப்பா? அந்த பெண் என்ன மாரி 100% பெண்? கரெக்ட். ஆமா. ஓகே அப்போ இவங்கலாம் நம்ம குடும்பத்த சேர்ந்த பெண்ணா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மனநல வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஒருவேள நம்ம வீட்ல உள்ளவங்களே நான் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலும், சுத்தி இருக்கிறவங்க வந்து ஏதாவது இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்க இல்லையா? அது மொய் 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 மொய்ன்னு வச்சு, அந்த ஒரு பிரஷர் தான் வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். அதுதான் என்னோட ஃபேமிலில நடந்தது. என் அம்மா வெரி ஸ்ட்ராங். அதெல்லாம் யார் என்ன சொன்னாலும் என் பொண்ண பத்தி தெரியும்னு நின்னுட்டாங்க. நான் அப்புறம் எல்லா ஷூட்டுக்கும் நான் என்னோட தம்பிய கூட்டிட்டு போறது, அப்புறம் எங்க அம்மாவ கூட்டிட்டு போறது. ஓகே அவங்க ஒரு டைம்க்கு எனக்கு வந்து புரொடக்ஷன்ஸும் தே ஆர் குட். ஸோ ரொம்ப நல்ல புரொடக்ஷன்ஸ் அமைஞ்சது. அதனால வந்து ஏன்னா எல்லாமே பெரிய புரொடக்ஷன். நான் பண்ண எல்லாமே பெரிய புரொடக்ஷன். ஸோ ஐ அம் வெரி சேஃப் அந்த இடத்துல. ஸோ நம்ம நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுருக்கோம். அந்த சர்ச்சையில நான் அந்த மாரி ஒரு சூழலுக்குள்ள போய் நான் மாட்டல. ஆனா அப்படி மாட்டிட்டு இருக்கிற பெண்கள் மேல எனக்கு இன்னும் பரிதாபம் இருக்கு. ஓகே சில பேரால வெளிய வர முடியாது. சில பேர் இதான் உண்மைன்னு நம்பிட்டு இருப்பாங்க. அப்ப எனக்கு வந்து என் அப்பா நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் ஓகே. ஆனா என்ன நம்பிக்கை வந்தாலும் அவருக்கு இது மாரி சார்ந்த விஷயங்கள் பிடிக்காது பிடிக்காது. தான். ரைட். அதனால பிடிக்காது. ஆனா அவருக்கு விஜயகாந்த் அந்த மாரி அவருக்கு பிடிக்கும். பட் மேல் நம்ப ஆக்டர்ஸ் எல்லாம் கரெக்ட், எல்லாருக்குமே பிடிக்கும். அப்ப இருக்கிற ஆக்ட்ரஸஸும் பிடிக்கும். ரைட். அ ஆனா வந்து நம்ம இல்ல, வீட்ல இருந்து வளர விட இல்ல. மாட்டாங்க. அப்பாக்கு அந்த ஃபீல் இருக்கும்ல. என் பொண்ணு ஆமா, போம்போது சேஃபா இருக்குமா என்ன? ஆமா, அந்த ஒரு ஆமா, பயம் இருக்க ஆமா. தான் செய்யும். சேஃப் இங்க விஷயம் இல்ல சார். என்ன ப்ராப்ளம்னா, வார்த்தைகள் விட்டுருவாங்களோ! ரைட். பக்கத்துல இருந்து வார்த்தை விட்டுருவாங்களோ! கல்யாணம் ஆகாதா? தனியாவே இருந்துருவாளா? அவ வந்து இத்தன பேர் பேசுறத வந்து தாங்கிப்பாளா? அவங்க நம்மள ஐ மீன் பேரண்ட்ஸ் வந்து எந்த பொண்ணையும் தப்பு அப்படிங்கிற மாரி கரெக்ட். நெனைச்சிற மாட்டாங்க. நெனைக்கக்கூடிய சூழல உருவாக்குறனால தான் அவங்களுக்கு அந்த பயம் வருது. நீங்க முன்னாடியே சொல்ட்டீங்க. பட் நான் அத கேட்கணும்னு இருந்தேன். என்னன்னா, ஒரு கட்டத்துல நம்பளுடைய அப்பா, அம்மாவ நம்ம அக்செப்ட் பண்ணி வச்சுருவோம். ஆனா, அந்த ரிலேஷன்ஸு, இந்த ஃப்ரெண்ட்ஸு நம்பளுக்கு தெரியாம அவங்க கிட்ட காதுல வேற மாரி சொல்றாங்க இல்லையா? அதுதான் அவங்க வந்துட்டு கொஞ்சம் நம்பள போக விடாம பயங்கர இருக்கிறதுக்கு காரணம் டெஸ்பரேட் ஆயி அதுதான். ஒரு அந்த ஒரு மாரி எதுவும் நடந்திருக்கா உங்களுக்கு? நடந்திருக்கு. அதெல்லாம் நடந்திருக்கு. ஆ ஆனா அந்த டைம்ல எனக்கு சில படங்கள் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இப்போ போர் தொழில்லாம் வந்தப்ப ஓகே, ஓகே இவர் கூடலாம் நடிச்சிருக்கியா? ஓகே. அப்போ ஒரு டைம் காம் ஆக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் திருப்பி ஏதாவது ஒரு இடத்துல ஃபயர் ஆகும். திருப்பி மறுபடியும் காம் ஆகும். இப்படிதான் வந்து போயிட்டுருக்கும். பட் நவ் ஓகே. இப்போ இப்போ வந்து வந்து ரீசென்ட்டா அதாவது தண்ணி தெளிச்சுடு மாரி சரி போ அப்படின்னு ரைட். விட்டாச்சு. 100% இப்போ வீட்ல இருந்து சந்தோஷமா ஆமா, ஆமா, இருக்கு. ஆமா. இப்போ சமீபத்தில உங்களுடைய அங்கமால் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. வீட்ல பார்த்தாங்களா? அதோடைய ஃபீட்பேக்கா என்ன சொன்னாங்க? ஆ. எங்களுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்த படம். உங்க சைட்ல இருந்து எப்படி இருந்தது?
ஆக்சுவலா வந்து எனக்கு படம் காட்டுறதுக்கு ஒரு பயம் இருந்தது. ம். ஏன்னா அதுல முத்த காட்சிகள் அதுல இருக்கு, ஆமா. சில தியேட்டர் சீன்ஸ் கரெக்ட். இருந்தது. பட் அது அவ்வளோ ஆக்வர்டா இல்ல. ஆனாலும் இது என்னோட பேரண்ட்ஸ்க்கு அது ரொம்ப பேரண்ட்ஸ்க்கு அது கொஞ்சம் இதுதான். கஷ்டமா ஆமா. தான் இருக்கும். நான் நான் வந்து படம் ரிலீஸ் ஆனதும் சொல்லல. ஓ! என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லல. இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன்னும் சொல்லல. ஆனா எங்க அம்மா வந்து இப்ப கொஞ்சம் டெக்னிக்கலா இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. ஃபோன்ல வச்சு Instagramலாம் வந்து டன். எடுத்துட்டு, "ஏய் ஏதோ போட்டிருக்கா மக, அவ நடிச்சிருக்கா ஓ! போலன்னு" சொல்லி போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஐய்யய்யோ! நான் வந்து ஃபோனே பண்ணல அன்னைக்கு. ம். வேண்டாம் சண்டை வரும். நான் சொல்லிட்டேன், என் தம்பியும் எனக்கு ரொம்ப சப்போர்ட். அதனால ஏதாவது ஃபோன் வந்தா, "நீ பேசிக்கப்பா, நான் பேச மாட்டேன்னு" நான் விட்டுட்டேன். அதுல வேற இந்த பிரஸ் மீட்ல ஒரு ப்ராப்ளம் வேற ஆச்சு. ஸோ எனக்கு அ இத வேற பார்த்தா, அதுவே ஒண்ணும் இல்லாத விஷயம் தான். இந்த வார்த்தைகள் கேட்டா இன்னும் கொஞ்சம் அதிகமா கோவம் வந்துருமோங்கிற பயம் இருந்தது எனக்கு. என்னடா அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டோம்? அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. அப்புறம் எங்க அம்மா எனக்கு கால் பண்ணி, அ நல்லா இருந்துச்சும்மா. முல்லைம்மா நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்லா இருந்துச்சா? சரி. அப்பா? ஆ அ அ வேற எதுவும் உங்களுக்கு இது இல்லையே? அப்படின்னா, இல்ல, இல்ல. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எதார்த்தமா நடிச்சீங்க. எல்லாருமே நல்லா இருக்கு. உங்களுக்கு கீதா கைலாசம் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐயய்யோ! அந்த அம்மா என்ன இப்படி நடிக்கிறாங்க? அப்படி இப்படின்லாம் பேசுனாங்க. அப்புறம் வந்து, இல்லம்மா அந்த கிஸ் சீன்லாம் இருக்கேம்மா. நீங்களே கேட்டீங்க. நானே கேட்டேன். எனக்கு ஏன்னா அது சொல்லவே மாட்ருக்காங்க உங்க சைடுல. அப்பா நீங்க பார்த்தீங்களா இல்லையா? அப்படின்ற நம்மளுக்கே ஒரு இது ஆமா. இருக்கும்ல. ஏன்னா அது உடைச்சு சண்டை வந்ததுக்கு அப்புறம் கூட ரிலாக்ஸ் ஆயிடும். மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா அது வந்து இன்னும் நமக்கு இன்னும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு ஏதாவது பண்றாங்களாங்கிற மாரி இருக்கும். அதனால நான் கேட்டுட்டேன். நான் கேட்டோனே, அது என்ன படம்னா வந்து ஒரு எதார்த்தமா நீ குடுக்குற. அது வந்து கதையில தானே நடிக்கிற. எனக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினோனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்பா எதுவும் சொல்லலையா? அப்படின்னு அவர் என்ன சொல்றது? ஓ! எனக்கு தெரியாதா? அவர் சொன்னா நான் அவர் என்ன பார்த்துக்கிறேன். அவர் அவ்வளோதான். அந்த மாரி விட்டாச்சு. அப்பா இதுலயே தெரியுது. அப்பா வந்து சரி அம்மா கண்ட்ரோல்ல தான் அப்பா இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன். இல்ல, ஆன்டி இல்ல. நோட் பண்ணிக்கோங்க. அது அது உண்மையே கிடையாது. எங்க எங்க அம்மா சண்டை எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். அப்பா வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசும்போது, அம்மாவும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஆனா கடைசில வந்து அது வந்து எண்டே ஆகாது. ஏன்னா பொண்ணுங்க வந்து அந்த விஷயத்த ஆண்கள் ஒத்துக்கிற வரைக்கும் கரெக்ட். பேசிக்கிட்டே இருப்போம். ஒத்துக்க, ஒத்துக்க. இதான் உண்மை. ஒத்துக்க அப்படிங்கிற மாரி. எங்க அம்மாவும் அததான் பண்ணுவாங்க. ஒரு டைம்க்கு அப்புறம் எங்க அப்பா அத ஸ்டாப் பண்ணிருவாரு. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே. எங்க அப்பா அத பத்தி பேசவே இல்ல. படம் நல்லா இருக்கா? இல்லையா? அத பத்தி பேசவே மாட்டாரு. நானும் அதனால அத அப்படியே கேட்கல. பக்கா. ஏன்னா நானும் அந்த சீன் அதுவும் தனியா பேசணும்னு நெனச்சிருந்தேன். ஏன்னா ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்போ நம்மள மாரி கிராமத்துலருந்து வந்தவங்களுக்கு அது நம்பளுக்கு தெரியும். அது ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் ஒரு ஆக்டிங் அவ்வளோதான். பட் அது தெரியாத ஆட்களுக்கு சினிமா தெரியாத ஆட்களும் ஒரு மாரி பார்ப்பாங்க. பட் சூப்பரான விஷயம். வீட்ல வந்து அது அது ஒரு ஒரு அது ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவா சீன் அம்மா எடுத்துக்கிட்டாங்க. அப்படின்ற மாரி எடுத்தது ரொம்ப ஆமா. பெரிய விஷயமா இருக்கு. இந்த படத்த பத்தி அங்கம்மாளுக்கு வந்து ஏதாவது பாசிட்டிவ் ஃபீட்பேக் உங்களுக்கு நீங்க அங்கமாலா இருக்கட்டும், இல்ல வேற எதா இருக்கட்டும். நம்பளும் வந்து வெளிய தெரியிறோம் அப்டின்ற மாரி உங்களுக்கு ஒரு 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 ஹேப்பினஸ் இருக்கும் இல்லைங்களா? எந்த படத்துல ஸ்டார்ட் ஆச்சு? இந்த படத்துக்கு வந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எந்த படத்துல எனக்கு ஆர் ஓகே பேபில வந்து ஓரளவுக்கு ரெகக்னைஸ் ம்ஹ்ம். பண்ணாங்க. சரி அப்புறமா முக்கியமான விஷயம் கேட்கணும். சோசியல் மீடியால ரொம்ப வைரலா இருக்கிற ஸ்டார் உங்களோட லவ்வர் அப்டின்ற மாரி எங்களுக்கு தெரியும். எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? என்ன விஷயம் உங்களுக்குள்ள என்ன ஓடின்னு இருக்கு? அத பத்தி சொன்னீங்கன்னா நல்லாருக்கும். எனக்கே தெரியல எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு. என்னங்க நீங்க நீங்க எனக்கு போயிட்டு சண்டையே போட்டுட்டு வந்திருக்கீங்க நீங்க. நீங்க சண்டை போட்டுருக்கீங்க. என்கிட்ட ஆதாரம் இருக்கு, ப்ரூஃப் இருக்கு. ஜெனரலா அந்த ஓ! ஆங்கர் இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா? என்கிட்ட ஆதாரம் கூட நான் காமிப்பேன் இப்போ. நீங்க அவருக்காக போயிட்டு ஒரு மேடையில அது என்ன சொல்லுவாங்க, அந்த சொல்வதெல்லாம் உண்மை மாரி நீங்க சண்டைலாம் போட்டுட்டு வந்திருக்கீங்க. இது உங்க வீட்ல பார்த்தாங்களா? பாய் ஃப்ரெண்டுக்கு ஓகே சொல்ட்டாங்களா? மேட்டர சொல்லுங்க இப்போ இது கேட்போம். நான் வந்து ஹர்ஷான் கிட்ட தான் போய் கேட்கணும். வெரி குட். அதான் உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து ஐயோ! அவரு என் பாய் ஃப்ரெண்ட் சும்மா ஃபன்னுக்கான ஒரு டாபிக் சரி அது. பாய் அது ஃப்ரெண்ட் வந்து இல்ல. பட் ஓகே. அவரு அக்செப்ட் பண்ண பாக்கலாம். நோ, ஐயா இட்ஸ் இட்ஸ் நீங்க ஜஸ்ட் ஓகே ஃபன். சொன்னீங்கன்னா, அவங்க ஓகே சொல்ருவாங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. இது வந்து வெறும் ஃபன்னுக்காக மட்டும் தான். ஃபன்னுக்காக மட்டுமே. ஃபன்னுக்காக சொல்லாம உள்ளுக்குள்ள காதல் இருக்குன்னு நெனைக்கிறேன். பார்த்து முடிச்சு விட்டீங்கன்னா நல்லாருக்கும். ஆமா. அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் அது வந்து ஆர் ஓகே பேபி ப்ரமோஷனுக்காக போனோம். அப்போ அதுல என் ஃப்ரெண்ட் அதுல விஜயா இருந்தாரு. அப்ப சொன்னாரு, "நீ பண்ணு முல்லை." அ அந்த டைம்ல பயங்கர வைரல் அவங்க. ஸோ நீயும் ரீச் ஆயிரும், படமும் ரீச் ஆகும். பட் படத்தோட ப்ரமோஷன் வந்து லாஸ்ட்ல வரல. இதுதான் வந்து ஆமா, ஆமா. பயங்கர ரீச் ஆயிடுச்சு. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க. அதுல மீம்லாம் போட்டு, டீச்சர் வந்து இவ்வளவு சீரியஸா பேசினா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இப்படிதான் சிரிச்சுட்டு இருப்பீங்களாடா? அந்த மாரி எல்லாம் ஒரு மீம்ஸ் இருந்தது. எனக்கு வந்து ஓகே.
எதுவா ஓகே இது ஏதோ ஒரு விஷயம் போகுது. எல்லா இடத்துலயும், "ஓ! நீங்க ஹர்ஷத்தோட கேர்ள் ஃபிரெண்ட் தானே? நானே ஸ்டார்ட்டிங்ல நிவேதாவா?" அத நம்பிட்டேங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளே இதுல தான் இருக்கோம். என்னடா இது அதுக்கப்புறம் ஃபுல்லா பார்க்கும்போது தெரிஞ்சது. அட பாவிங்களா! அப்படின்ற மாரி. இல்ல, 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 இல்ல. அது சடனா வந்து எனக்கு பிராங்க் மாரியும் பண்ண தெரியல. டக்குன்னு நான் வந்து ஓகே ஆக்ட் பண்ற மாரி ஆக்ட் வேற பண்ணிட்டேன். ஒரு டைம்க்கு அப்புறம் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க வந்து, "இல்ல, இல்ல வேணாம் ரிலீஸ் பண்ணிருங்க. ரொம்ப பயப்படுறாங்க." சரி ஓகே. அது இன்னொன்னு அந்த அந்த லைக் அது என்ன, இந்த பிரெக்னன்சி கிட்டலாம் இந்த ஃபர்ஸ்ட் இதுலயே கதையிலேயே இல்ல ஸ்டோரியிலேயே. திடீர்னு உட்காரும்போது இப்படி கையில குடுத்து, "இத வாங்கிக்கங்க, இத வாங்கிக்கங்க, இத வாங்கிக்கங்க." ஏய் அட பாவிங்க என்னையா என்னடா இது ஸ்கிரிப்ட்ல ஏதாவது குடுக்குறீங்க. சரி, ஓகே. இதே கேமரா முன்னாடி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் அத பண்ணிட்டேன். பட் அங்க நல்ல ரீச் எனக்கு. இல்ல சம்மரிஸ் ஆமா, நல்ல ஆமா, ரீச்சு. ஆமா. பட் எனக்கு என்ன வருத்தம்னா, என்னடா படம் பண்ணோம். இவ்ளோ கஷ்டப்பட்டு படம் பண்ணோம். இல்ல அத அத வந்து வரலையே! அதுலருந்து நம்ம தெரியலையே! அப்டின்னு சொல்லிட்டு. சில நேரங்கள் வந்து அத மாத்துறதுக்காகவே சில படங்கள் ரொம்ப சேலஞ்சிங்கா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுல ஒண்ணு தான் கொட்டுக்காளி. இப்ப பண்ண படமும் அதே மாரி ஒரு ரிலேட்டபிள் தான். ஏன்னா எல்லா டைமும் நான் வந்து ஒரு பிரெக்னன்ட் ரோலா, இல்ல வந்து 2 குழந்தைக்கு அம்மாவா, இல்ல ஒரு விக்டிமா இந்த மாரி தான் நான் வந்து ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு அங்கம்மாள்ல வந்து ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, நாங்க தியேட்டர் விசிட் போகும்போது நெறைய பொண்ணுங்க என்கிட்ட வந்து, "நாங்க வந்து கருப்பா இருக்கோம். எங்களாலலாம் ஒரு ரோல் பண்ண முடியாது. பட் நீங்க வந்து ஷரனுக்கு பேரா பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோயின்னா அப்ப நாங்களும் வரலாம்லக்கா?" அப்படின்னு சொல்லும்போது, ஓகே ஐ அம் டூயிங் சம்திங். அந்த கேர்ல்ஸ்க்கு நான் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து 100% ஆமா. நான் இன்ஸ்பிரேஷனா ஏதோ எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன்ங்கிற வார்த்தைலாம் பெரிய வார்த்தை. ஏன்னா நான் வந்து யாரையுமே இன்ஸ்பிரேஷன் சொல்லவே மாட்டேன். ஏன்னா என்னோட லைஃப்லயே நெறைய ம், கஷ்டம் ம், இருக்கு. நான் வந்து என்னையவே நான் சொல்லிப்பேன். ம். அப்ப அந்த பொண்ணுங்களுக்கு சொன்னேன், "என்னல்லாம் நீங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்க வேண்டாம். இதுக்கப்புறம் இத நீங்க ஃபாலோ பண்ணி ஒரு விஷயம் வருவீங்கல்ல, நீங்க நெறைய கஷ்டத்த ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த கஷ்டத்துக்கான ஆள் நீங்க மட்டும் தான். உங்களுக்கு நீங்க மட்டும் தான் பெரிய பெஸ்ட்டே. ஒரு எப்படி சொல்றது? இன்ஸ்பிரேஷனாவோ, இல்ல ஒரு பெரிய எடுத்துக்காட்டாவோ அவங்களால மட்டும் தான் இருக்க முடியும். நம்மள தாண்டி வேற யாரும் இல்ல. கரெக்ட். ஆமா. அதனால நான் யாரையுமே என் லைஃப்ல சொல்ல மாட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கீத்துவ மட்டும் தான் நான் வந்து, அப்பா இவங்க தான் நம்ம பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நான் மனசால ஏன்னா நான் ஸ்பாட்ல இருந்து பார்த்ததுனால, ம், ம். எனக்கு நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சது. ஏன்னா அவங்களுக்கு முட்டி வலி, ஏன்னா ஒரு ம். ஏஜ்க்கு அப்புறம் ஆமா. ம், நமக்கே இருக்கு ம், இந்த ம், ம். வயசுல. நெறைய விஷயங்கள் பார்த்தா அந்த நாத்து நடுறது, மத்த சில இந்த மலை மேலலாம் ஏறி போற ஒரு சீன் இருக்கு. நீங்க ம். நம்ப மாட்டீங்க. அது ஒரு பெரிய மலை. இல்ல அவங்க ஏறுனாங்க. ஓ! ஆனா ஒரு சில டைம் வந்து ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடும். ஒரு 2, 3 தடவ ஏறும்போது, நான் ஏற மாட்டேன்லாம் அவங்க சொல்லவே இல்ல. டயர்ட் ஆச்சுன்னு கூட சொல்லல. அவங்க அத பண்ணிக்கிட்டே ஓ! இருந்தாங்க. அப்பதான் நான் வந்து யோசிச்சேன். நாம சில படத்துக்கு போறோம். சில ஒரு ஆக்ட்ரஸ பார்க்குறோம். ஒரு 2 சீன் டயர்ட் ஆனோனே, "இல்ல ஐ நீட் அ அப்புறம் பிரேக்" பண்ணிக்கலாம். அப்படின்னு ஆமா. சொல்லுவாங்க. நான் அத பார்த்துருக்கேன். அப்ப இப்படிதான் நடந்துக்கணுமா? அப்படின்னு நான் சில நேரம் யோசிப்பேன். இல்ல இப்படி நடந்துக்க கூடாதான்னு யோசிப்பேன். ஏன்னா நம்ம பார்க்கிறத வச்சு தானே நம்ம ம், ம், லேர்ன் ம். பண்ண முடியும். இவங்க பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே. இவ்ளோ எஃபோர்ட்ஸ் போடணும் ஒரு படத்துக்கு நம்ம அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு. ஸோ உங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரைட். வரப்போற எல்லா ஆக்ட்ரஸ்க்குமே வந்து இந்த மாரி ஒரு லேடி பார்த்து நம்ம வரணும். இந்த ஏஜ் அவங்க வந்தது லேட்டா ஆமா. தான் லேட் தான். வந்தாங்க. லேட் என்ட்ரி பட் தான். லேட்டா வந்தாலும் ஒரு ஒரு இல்ல ஃபயர் இருக்குல்ல, லேட்டஸ்ட்டா எந்த படம் புடிச்சுட்டாங்க. நடிச்சாலும் உங்களுக்கு ஆமா. தனித்துவமா அவங்க தனித்துவமா தெரிஞ்சுடுறாங்க. இருக்கு இல்ல? கரெக்ட். நான் ஆமா. அதான் யோசிப்பேன். நான் அப்ப சொல்லுவேன் அவங்க கிட்ட, எனக்கு இந்த மாரி தான் தனித்தனியா கிரேட், தெரியணும் அப்படின்னு கிரேட். சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுவேன். பட் சம்டைம்ஸ் அது வந்து வெளிய அவ்ளோ ஹார்டா தெரியலையோ! ம், ம், அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன எமோஷன் ம். இருக்கும். மத்தபடி ஓகே, கரெக்ட். ஓகே அப்படிங்கிற மாரி போகும்.